Vanakkam. Yeah, my Tamil is not so clear. I'm from Dubai. Thank you everyone for being here and supporting us. Thanks for all the senior directors. Might be my age is very small than your experience. Thanks a lot for blessing Ramam Raghavan. Thank you so much. Actually, it started from when Dandaj was narrating the story in June call. Then when he told the story, that is one thing. And the second thing he told that Kani Anna accepted the story and he said this film we need to do. So this made me to do this film. From there, my family was extended and I feel Samudragani Anna is like my own brother, and because of him I did this movie, and now I'm very happy and I'm blessed that we are bringing to the audience. I feel everyone will realize what is an importance between the father and son bonding, and everyone will remember their father, and definitely this film make you too emotional, and definitely you will call your father, call your appa and say, Appa, I miss you. So thank you everyone, and please do watch and support on Feb 21. We are coming in theaters. Thank you everyone in this journey who supported us. Thank you your movies for releasing this amazingly. Thank you so much, and thank you Dandaj Garu, thank you Samudragani Anna, thank you Prabodni Garu, Moksha, each and every crew, Arpa Prabhakar Garu, and everyone did fantastic job. Without you, all the team, I'm not here, and I'm very blessed, and I need more blessings from Tamil Nadu, and I wish I want to do like authentic movies more like this in coming years, and thank you so much to all the media. Please do support us. Thank you. Ellarukku vanakkam. Thank you. இறைவனுக்கு நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். அது எத்தனையோ மேடைகள் விழாக்கள் நடந்திருக்கு. ஆனால் இந்த மேடை நான் ரொம்ப ஸ்பெஷலாக பார்க்குறேன். எப்படின்னா, ஒவ்வொரு முறையும் பேசும்போது பேசுவோம், வாழ்க்கையின் கடைசி காலகட்டத்தில் நம்ம பண்ண படங்களெல்லாம் எடுத்து பார்த்தா அதில் ஒரு 10 படம் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். அப்படி நான் நினைக்கிற படங்களை எனக்கு கொடுத்த இயக்குநர்கள் சாட்டை மறக்கவே முடியாது. என் வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு திரைப்படம். கதையை சொல்லிட்டு போயிட்டாரு, போராளி கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் விட மாட்டேங்குது, உடனடியாக போயிடுவோம் ஷூட்டிங் அப்படின்னு போய் எடுத்தோம் ஷாட்டை. அதில் தான் எனக்கு எங்கள் அண்ணன் தம்பிராம அண்ணன் எனக்கு கிடைச்சாரு. ரொம்ப அருகாமையிலிருந்து பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஒரு படைப்பு தான் நிறைய நல்ல மனுஷங்களை நமக்கு இட சேர்க்கும்னு சொல்லுவாங்க. தம்பிராம அண்ணன் எனக்கு அதில் கிடைச்சாரு. அதற்கு பிறகு இங்கேருந்து ஆரம்பிப்போம். தலைக்கூத்தல் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு படைப்பு. தலைக்கூத்தலை எடுத்து பார்த்தா எத்தனை தலைமுறை ஆனாலும் அந்த படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஜேபி, ரொம்ப சந்தோஷம், நன்றி. கார்மேனி செல்வம்னு ஒரு படம் இப்போ பண்ணிட்டு இருக்கோம். அவரோட இயக்குனர் கார்த்திக் வந்திருக்காரு. அதுவும் ஒரு மறக்க முடியாத ஒரு படைப்பாக இருக்கும். எங்க அண்ணனை பத்தி நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா வரைக்கும் அத்தனை படைப்புகள் வந்திருக்கு, இன்னும் வரும். எழுதும்போதெல்லாம் எங்க அண்ணன் இருப்பாரு. அந்த சக்தி எனக்கு இறைவன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எங்க அண்ணனோட பயணிச்சுட்டே இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றிண்ணே. மணிமாறன் சார் சங்க தலைவன் அப்படின்னு ஒரு படம் பண்ணோம். அதாவது இப்ப கூட 18வது மாநில மாநாடு எனக்கு ஒரு அழைப்பு விட்டுருந்தாங்க. அங்க போகும்போது பார்த்தா நம்ம சங்கத்தலைவன் போஸ்டர் தான் இருந்தது. எங்க போனாலும் அந்த பொது உடைமை பேசும்போது நம்ம நிக்கிறோம் சார், அந்த படைப்பை மறக்கவே முடியாது சார். அப்படி ஒரு படைப்பு கொடுத்தீங்க. எங்க அண்ணன் சுப்பிரமணிய சிவா வெள்ளவானைன்னு ஒரு படைப்பு பண்ணாரு. அதாவது விவசாயி சார்ந்த ஒரு திரைப்படத்தை, அப்படி ஒரு திரைப்படத்தை பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு படைப்பு. சிவானா ரொம்ப நன்றி. இப்போ எனக்கு கிடைத்தது மாணிக்கம்னு ஒரு திரைப்படம். என் நண்பன் நந்தா பெரியசாமி அற்புதமான ஒரு படைப்பு கொடுத்தாரு. காலத்துக்கும் நின்று நம்மளோட பேசக்கூடிய ஒரு திரைப்படம். தம்பி பிராங்க்லின் ரைட்டர் அப்படின்னு ஒரு திரைப்படம். இதுக்கு மேல போலீஸ் வாரம் பண்ணணுமா அப்படின்னு நிறைய கேள்விகளை எனக்குள்ள கொண்டு கொடுத்த ஒரு திரைப்படம். தம்பி ரொம்ப நன்றி, உங்களுடைய அன்புக்கு நன்றி. இவங்கெல்லாம் அங்க இருக்கும்போது நான் இங்க நிக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்க எல்லாரும் ஆக்ஷன் சொல்லி நடிச்சிருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சில்வா மாஸ்டர், என் தம்பி, என் நண்பன், எப்படி வேணாலும் சொல்லலாம். அப்படி கூட அதுலேயே ஒரு சித்திரை செவ்வானம்னு ஒரு திரைப்படம். அதாவது தம்பியோட முதல் படைப்பு. ஃபைட் மாஸ்டர் கதை சொல்லாருன்னு ஏதோ பறக்கிற மாதிரி ஒரு கதை சொல்லுவார் அப்படின்னு பார்த்தா அப்படி ஒரு அப்பாவுக்கும் பொண்ணுக்குமான பாசமான கதையை கொடுத்தாரு. காலத்துக்கும் அந்த கதை என்னை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு படைப்பாக இருக்கும் நம்புறேன். இவனுக்கு நன்றி. சிவா ரொம்ப நன்றி சிவா. அப்புறம் என் பிள்ளைங்க வந்திருக்காங்க. இவன் சாகேஷ், இவன் கௌஷிக், 3 பேரும் எனக்கு 3 பிள்ளைங்க. 2000ல ஸ்மால் ஸ்கிரீன் பண்ணும்போது அங்க இருந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப புதுசா ஒரு பிள்ளை கிடைச்சிருக்கான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களோட பார்ப்பது. அப்புறம் நடிகர்கள், அவன் இப்போ ஒரு பிள்ளையா இருக்கான், தண்டராஜ், அவன் ஒரு தம்பி, அப்புறம் அம்மா மோக்ஷா. தேங்க்யூ. கல்வி கண் திறந்து வைத்த சாட்டை இயக்குனர் அன்பழகன் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். மேடை முழுவதும் இயக்குனர்களா இருக்காங்க, பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையிலே என்ன பேசுறதுன்னு தெரியல.
கணி சார் நேற்று வந்து அன்பு நாளைக்கு ஈவினிங் நான் நடிச்ச ஒரு படத்துடைய ப்ரீ ஈவெண்ட் இருக்கு, கண்டிப்பா வரணும்னு சொல்லி சொன்னாரு. என்ன படம் ஏதுன்னெல்லாம் கேட்கல, சரி சார்னு சொல்லி சொன்னேன். இப்ப நிக்கிறேன். இதான் நான். இது வந்து சாருக்கும் எனக்குமான ரிலேஷன்ஷிப். இது கண்டிப்பா இது தொடரும். வந்த பிறகுதான் இந்த படம் ராமம் ராகவும் அது தெரிஞ்சது. பார்த்தேன், உண்மையில எல்லாரும் பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு தந்தை மகனுக்குமான ஒரு பாச போராட்டம் ரொம்ப ரொம்ப நல்லா கம்மியா இருந்தது. எமோஷனலா கண்டிப்பா வெற்றி பெறும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா வெற்றி பெறும் இந்த மாதிரி கதைகளை தான் அவர் செலக்ட் பண்ணுவாரு. படம் ஓடுது ஓடலன்றதை தாண்டி ஒரு நல்ல படம் அவர் கணிசா இருந்தாருன்னா படம் நல்லா இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை ஆடியன்ஸ்ட கொடுத்திருக்காரு. ஆனா இந்த படம் நல்ல படம், கண்டிப்பா ஓடவும் செய்யும். ஆல் தி பெஸ்ட் ஹோல் டீம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வரும்போதே சொல்லிட்டாங்க நண்பன்ட்டு. ஸோ தெலுங்கு சினிமாலேருந்து நிறைய படங்கள் நடித்து ஒரு டைரக்டராக வந்து தமிழ் சினிமாவுக்கு வராங்க. வாழ்த்துக்கள் மச்சான். படத்தோட நிறைய விஷயங்கள் நான் பார்த்துட்டே இருக்கேன். ஏன்னா படம் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போது நிறைய விஷயங்கள் வந்து என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு காட்டிக்கிட்டு எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. எப்பயுமே அப்பா அப்படின்னா வந்து சமுத்திரக்கனி அண்ணா இல்லாம ஒரு படம் பார்க்கவே முடியாது. ஏன்னா அதுக்கு டைட்டிலுமே வச்சு அண்ணன் ஒரு படம் நடிச்சிட்டாரு. எல்லா படத்துலயும் அப்பாவா நடிச்ச படங்கள் எதுவுமே வந்து எப்படி சொல்றது, நம்ம மனசுல வெற்றி தோல்வியை தாண்டி அது மனசுல அவ்வளவு ஒரு இதை கொண்டு போய் சேர்க்கும். அந்த மாதிரி இந்த படம் வந்து வெற்றியாகவும் இந்த படத்துல நடிச்ச எல்லாருக்குமே இந்த படம் வந்து ஒரு பெரிய லைஃபை கொடுக்கும் அப்படின்றத நம்புறேன். அண்ட் கனியண்ணா ரீசெண்டா இப்ப சொன்னாங்க ஒரு இதுல ஃபங்க்ஷன்ல, நேற்று கூட ஒரு ஃபங்க்ஷன்ல சொன்னாங்க, நிறைய பேருக்கு அவர் வந்து வாய்ப்பு கொடுக்குறாரு, அவர் வந்து தூக்கி விடுறாங்க ஒவ்வொருத்தரையும். அவர் ஒரு படம் கமிட் பண்றாங்கன்னா அந்த டைரக்டரையும் அந்த டீமையும் வந்து அவரு என்ன கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காரோ அந்த மாதிரி அவங்களையும் வந்து அந்த இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்றதுல வந்து எல்லாரையும் வந்து அதை அரவணைச்சு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் எல்லாரையும் இந்த மாதிரி கொண்டு போய் சேர்க்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். உங்களுக்கு நல்ல ஆயில கொடுக்கட்டும்னா தேங்க்யூ. கனியிலிருந்து ஒரு மாணிக்கத்தை கொடுத்த இயக்குனர் நந்தா பெரியசாமி அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். கல்லா இருந்த இந்த மாணிக்க கல்ல மாத்தினது கணியன் தான். அவருக்கு இந்த சமயத்துல பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். எப்படி ராமனுடைய கால்பட்டு அகலைக்கு ஒரு மறுவாழ்வு கிடைச்ச மாதிரி எனக்கு அவரால் மறுவாழ்வு கிடைச்சிருக்குது. இன்னைக்கு உலகம் முழுக்க வர பாராட்டுகளுக்கு எல்லாம் அவரால் தான் எனக்கு கிடைச்சது. ஏன்னா அந்த சமயத்துல நம்பி இந்த படத்தை எதுவுமே கேட்காம ஒத்துக்கிட்டார். நல்லா எடுப்பீங்களா மாட்டீங்களா என்ன புரிஞ்சு கதையில இருக்கிற அந்த உயிர் அந்த நேர்மைக்காக ஒத்துக்கிட்டாரு. அவர் அண்ணன் நாங்க சொல்லுவேன், அவர் என் அண்ணன் சொல்லுவாரு, நடுவுல வந்து தம்பி எங்க இருக்காருன்னு தெரியாது. அப்படி ஒரு உறவு எங்களுக்குள்ள. மொத்தத்துல வந்து அவர் சிறகு இல்லாத ஒரு தேவதை. எல்லாரையும் கையை பிடிச்சு அப்படி படுறது அப்படி தூக்கிட்டே போவார். எவ்வளவு எவ்வளவு வெயிட்னாலும் நான் தூக்கிட்டு போறேன், நான் உயர போற மட்டும் இல்லாம எல்லாரும் உயர கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்றது எண்ணம் இருக்குல்ல, அதுதான் அவர் வந்து இவ்வளவு பெரிய இடத்துக்கு கொண்டாந்து வச்சிருக்குது. ராமம் ராகவம் பாக்குறப்ப எல்லாருமே அவங்க அப்பாவை வந்து கனெக்ட் பண்ணிக்குவாங்க. நான் வந்து இந்த டெய்லர் இப்பதான் பார்த்தேன். பார்த்தோன்னா வந்து அப்பா வந்துட்டு ஒரு நிமிஷம் சடனா மின்னல் வந்துட்டு போனாரு. இதுவே இந்த படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. ஒவ்வொரு அப்பாக்களும் வந்துட்டு போவாங்க. அப்படி ஒரு குடும்ப ஒரு உணர்வை இந்த படம் ஏற்படுத்தி இருக்குது. எல்லா சினிமா விழாக்களையும் குடும்ப விழாவை மாத்துறது அண்ணனோட படங்கள் மட்டும் தான் நினைக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் நினைக்கிறேன். தேங்க்யூ. வெள்ளையான இயக்குனர் சுப்பிரமணிய சிவா அவர்களை பேச அழைக்கிறோம். அன்பாலான அனைவருக்கும் வணக்கம். நாமம் ராகவம். நாமம் என்றால் புகழ். வைணவர்கள் அதிகம் பயன்படுத்துற புகழ் என்ற வார்த்தை நாமம். ராகவம் என்றால் மகன். குறிப்பாக நாமம் அதான் அதான் ரெண்டு ஒண்ணு கலக்கல என்னங்க நானும் சொன்னேன் ராகம் சொல்லியது என்ன அதுக்கு அர்த்தம் அதான் புகழ் அல்லது பேர். ராகவம்னா மகன். குறிப்பா வந்து ராகவனுடைய மகனே ராகவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு இது. இன்னும் சொல்ல போனா இன்னும் உள்ள போனோம்னா தேவர்கள் எல்லாம் நாமம் போட்ட கடவுள்களை கும்பிடுவாங்க, அசுரர்கள் எல்லாம் பட்ட போட்ட கடவுளை கும்பிடுவாங்க. இதெல்லாம் வந்து அதுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் நம்ம போக வேண்டாம். சரி, என்னன்னா இந்த அப்பா மகன் உறவு இருக்கு இல்லையா, நீங்க தாயா யாரு வேணாலும் வாழ்ந்துடலாம். ஏன்னா நான் தாயின் வயது தான் என்னுடைய முதல் 10 மாதம். அதனால என்கிட்ட தாய்மை இருக்கும். என் முதல் வீடு என் அம்மாவுடைய கருவறை தான். அதனால எல்லா மனிதனுக்கும் தாய்மை இயற்கையிலே இருக்கும். அவனுக்கு 12-13 வயசு வரைக்கும் அவனுக்கு பிறகுறல் தான் இருக்கு. அதனால அவன் பெண்மையா தான் இருக்கிறான். அதனால ஒரு மனிதன் தாயை விரும்புவதோ தாயாக வாழ்வதோ என்றது இயற்கையிலே அவனுக்கு இருக்கு. ஆனா ஒரு தந்தையாக மாறுறது இருக்கு இல்லைங்களா, அது வந்து மாபெரும் தடம். அவ்வளவு சீக்கிரம் நீங்க அந்த கருமையான இடத்தை நீங்க அடையிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு தரம். அது குறிப்பாக உங்க முகம் 40 வயசு பிறகு உங்க தந்தை முகமா மாறும். நான் என்னுடைய அண்ணா முகம் உள்ளவன் சின்ன வயசுல. இவங்க சின்ன வயசுல எங்க போனாலும் அமிர்தவள்ளி பையன் தான் கேட்பாங்க. ஏன்னா என் முகம் என் அண்ணா முகமா தான் இருந்தது. அந்த 40 வயது போக போக
என்ன மனிதா பையனான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அந்த 40 வயது பிறகு தந்தை முகம் மாறும் பாருங்க உங்களுக்கு, அது மாறும் ஒரு சொல்ல முடியாத ஒரு இது. அப்ப நீங்க சோஷியல் சொல்ற மாதிரி ஒரு மனிதனுக்கு வந்து பெண்ணை கலக்கும் போது அவன் வந்து தந்தையா மாற முடியும். அது வரைக்கும் தந்தையா தான் இருப்பான். அவன் பெண்ணை கலக்கும் அன்பு சேரும் போது அவன் தந்தையா மாறுவான், முழு தந்தையா மாறுவான். தந்தையினுடைய மிகச்சிறந்த விஷயம் என்னன்னா, எல்லா தந்தையும் தன் மகனிடம் கேட்கணும்னு நினைப்பான். இந்த உலகத்தை வேற எந்த கேரக்டராலும் முடியாது. எல்லா தந்தையும் தன் மகனிடம் தோற்கிறதுக்கு ஆசைப்படுவான், வேற யாருமே அதுக்கு ஆசைப்பட மாட்டாங்க. அதுதான் தந்தையினுடைய கேரக்டர். அதாவது தசரதன் சிறந்த மகனை பெற்ற தசரதனும் காட்டுக்கு போகும்போது அவ்வளவு வேதனைப்படுறான். தப்பான பசங்களை பெற்ற தங்கராசனும் அவ்வளவு கஷ்டப்படுறான். ஏன்னா சஞ்சீவன் கிட்ட எப்படி போர் நடக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கான். அப்ப வாழ்நாள் தந்தைகள் நல்ல பிள்ளையை பெற்றவங்களும் சரி, சுமாரான பிள்ளையை பெற்றவங்களும் சரி, தந்தைகள் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க தன் பிள்ளை ஜெயிச்சிட மாட்டானா அப்படின்ட்டு. ஆனா சில தந்தைகள் என்ன பண்ணிடுவாங்கன்னா, மாபெரும் வெற்றி அடைந்து மகனுக்கு தொலை கொடுத்துருவாங்க. மகன் வந்து அவன் ஜெயிக்க முடியாது. பெரிய வெற்றி அடைந்த தந்தையோட மகனுடைய சோதனை என்னன்னா, அவன் தந்தையை ஜெயிக்க முடியாத ஒரு காலகட்டமும் இருக்கு. ஆனா ஜெயிக்கலாம், நல்ல பேரோட ஜெயிக்கலாம். எப்படி ஒரு தந்தைக்கு இப்படி ஒரு மகன் தான் அந்த பேரை கிடைக்காம சிறந்த வார்த்தைகள், சிறந்த பண்பு, சிறந்த சமுதாய தோடு இப்படி செஞ்சு மிகச்சிறந்த பேர் எடுக்கணும். அவன் வாழ்க்கையை வந்து வெற்றியடைந்த அப்பா பண்ணிட்டாரு. இவன் பேர் எடுத்து கொடுத்துடலாம், பேரெடுத்தும் பிள்ளையா இருக்கான். அப்படியாக இந்த அப்பா பையனுடைய கதை மிகச்சிறந்த படமா நிச்சயமா இருக்கும்னு நான் நம்புறேன். குறிப்பா காந்தி வந்து சுயசரிதை எழுத சொல்றாங்க காந்திய. அவர் என்ன சொல்றாரு, தெற்காசியாவில் இது வரைக்கும் சுயசரிதை யாருமே எழுதல, நான் தான் எழுதணும். ஆனா ஒரு சுயசரிதை என்பது என்ன அப்படியே காந்தி முன்னோர்கள் எழுதுவாரு. தன் புகழை பாடுவது ஒரு சுயசரிதை என்ன இருக்குன்னா, நான் அதை பண்ணேன், இதை கிழிச்சேன், அதை பண்ணேன், இதை பண்ணுன்றதும் சுயசரிதை. அது எனக்கு கூச்சமா இருக்குன்னு காந்தி சொல்லிட்டு பின்னால் என்னன்னு சொல்றாருன்னா, என்னுடைய சத்தியங்களை உண்மைகளை நான் எழுதுறேன்னு தான் இந்த புத்தகத்தை ஆரம்பிக்கிறாரு. அதுல ஒரு அற்புதமான காட்சி இருக்குங்க. இது வரைக்கும் நீங்க வந்து சத்திய சோதனை ரொம்ப சீரியஸான புக்குன்னு நினைப்பீங்க, அது ரொம்ப காமெடி, ரொம்ப ஹியூமராக காந்தி எழுதியிருப்பாரு. நகைச்சுவையோட உச்சமா இருக்கும். அதுல ரொம்ப மனசை வருடம் ஒரு காட்சி இருக்கு, தந்தை மகன் காட்சி. காந்திக்கு 16 வயசு இருக்கும். அவர் வந்து நிறைய சின்ன தவறுகள் பண்ண ஆரம்பிப்பாரு. பீடி அவருக்கு தெரியும், அவங்க அப்பாவுக்கு தெரியாம குடிப்பாரு. அதாவது அவங்க வந்து வைஷ்ணவரா இருக்கிறதால அவங்க வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, தெரியாம நான்வெஜ் சாப்பிடுவாரு. அப்புறம் வந்து திருடுவாரு. இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனால் அவங்க அப்பா படுக்கையாதான் இருப்பாரு. அப்போ அந்த 14 வயசுல அவங்க வீட்டுல ராமாயணம், துளசிதாசனுடைய ராமாயணத்தை ஒருத்தர் வந்து டெய்லி காலையில சாயங்காலம் படிப்பாரு. இப்ப காந்தி வந்து அவங்க அப்பா காலை அமைக்க விட்டுக்கிட்டு அந்த ராமாயணம் கேட்டுக்கிட்டே இருப்பாரு. அந்த ராமாயணத்துல ஒரு மிகச்சிறந்த மகன் ராமனை பத்தி டெய்லி கேட்கிறாரு. ஆனா இவர் டெய்லி தப்பு பண்றாரு காந்தி. இவருக்கு என்ன தோணிருந்தா, ஐயோ டெய்லி இவ்வளவு ஒரு சிறந்த மனிதனுடைய கதையை கேட்கிறோம், மகனுடைய கதையை, ஆனா நம்ம தப்பு பண்றோம்னு இவர் கில்ட்டி ஆகி அவங்க அப்பாட்ட சொல்றதுக்கு பயமாகும். அப்ப அவங்க அப்பாவுக்கு அந்த வீட்டுல இருந்தே ஒரு கடிதம் எழுதுவார். அதான் காட்சி. அவங்க அப்பாவுக்கு ஒரு கடிதம் எழுதுவார். அன்புள்ள அப்பாவுக்கு இந்த மாதிரி நான் டெய்லி ராமாயணம் கேட்கறேன், மிகச்சிறந்த ஒரு மகனுடைய கதையா இருக்கு, ஆனா டெய்லி நான் தப்பு பண்றேன், உங்கள்கிட்ட பொய் சொல்றேன், நான் வந்து பண்றேன், நான் வந்து திருடுறேன், ஆனா எனக்கு உங்கள்கிட்ட சொல்றதுக்கு பயமா இருக்குன்னு ஒரு கடிதம் எழுதி போஸ்ட் பண்ணுவார். போஸ்ட் பண்ணா ஒரு நாள் கழிச்சு அவங்க அப்பாவுக்கு அந்த கடிதம் வரும். காந்தியுடைய அப்பாவுக்கு யார்கிட்ட இருந்து வருதுன்னு பார்ப்பாரு. பார்த்தா காந்தி மோகன்தாஸ் கரம்சந்த் பையன்கிட்ட இன்னும் வீட்டுல இருந்து நம்ம கடிதம் எழுதியிருக்கான்ட்டு அதை படிக்கிறதுக்கு முன்னாடி அவனை கூப்பிடுவார் காந்திய. 14 வயசு பையன் அந்த ரூம்ல வந்து நிப்பான். இப்ப அவன் எதற்கு அந்த லெட்டரை பிரிச்சு காந்தியினுடைய அப்பா அதை அப்படியே மனசுக்குள்ள படிப்பார். அவன் மூலையில் நின்றுட்டே இருப்பான். காந்தி அப்படியே படிச்சுக்கிட்டே இருக்கிறவரு. இப்ப காந்திக்கு என்னன்னா, இந்த தவறெல்லாம் நம்ம எழுதிட்டோம், அப்பா கூப்பிட்டு நம்ம அடிக்கப்படுறாருன்றதுதான் அவருடைய எண்ணமா இருக்கும். ஆனா அந்த கடிதத்தை படிக்க காந்தியோட அப்பா கண்ணீர்ல தண்ணி வந்துகிட்டே இருக்கும். ஆனால் காந்தியினுடைய அப்பா அவனோட எதுவுமே கேட்க மாட்டேன், கொஞ்ச நேரம் அழுதுட்டு படிச்சுட்டு நீ போன்டுவார் காந்தி. இப்ப காந்தி அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதுறாரு, நான் அகிம்சை தான் சிறந்த ஆயுதம், நான் எங்கெங்கயோ கண்டுபிடிச்சேன்னு நீங்க நினைக்காதீங்க, இந்த இறந்தான் அகிம்சை நான் கண்டுபிடிச்சேன். என்னுடைய தந்தையுடைய கண்ணீர் தான் இந்த காந்தியை ஒரு மிகச்சிறந்த அகிம்சைவாதியாக மாற்றியதுன்னு அந்த இடத்துல எழுதுறேன். அப்ப தந்தையினுடைய கண்ணீர் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு நீங்க எப்ப அழுதுங்க, ஒரு கண்ணீர் புறக்கணிக்கப்படும் போது ஒரு தாய் மரணம் அடைகிறான். நம்ம எப்ப அழுதான் நினைச்சு பாருங்க,
அவ்வளவு சீக்கிரம் நீங்க கண்ணீரை விட முடியாது. கண்ணீர் வந்து ஒரு அமிர்தம் பண்றது. ஒரு ஏழைக்காக நீங்க கண்ணீர் விட்டீங்கன்னா நீங்க கடவுளா இருக்கீங்க. அந்த இடத்துல ஒரு இடத்துல ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு நிற்கிறான்னு வச்சுங்களேன், நீங்க போய் தடுக்க வேண்டியதில்லை. இங்க இருந்து சத்தம் கொடுக்கல முடியா அப்படின்னு நீங்க சொன்னா பாதி கடவுள். சரி, சத்தம் போடுறதுக்கு உங்களுக்கு பயமா இருக்காங்க, உங்களை இருந்து அடிப்பான். மனசா நினைங்க இந்த இடம் நல்லா சரியாயிட்டு காவல் கடவுள். நீங்க போய் இறங்கி தடுத்துட்டுனா கடவுள். ஒரு மனிதனுக்கு ஒரு அநியாயம் இருந்தா விட்டுட்டு வந்துடுறாரு. ஆனா இருக்கிற சூழ்நிலை நம்ம அப்படி இருப்போம். அது என்ன பண்றது, கால சூழ்நிலை. அப்ப ஒரு தந்தையுடைய மனது என்பது ஒரு கடவுளுடைய மனது. அந்த கடவுள் மாதிரி நீங்க வாழணும்னா ஒரு முழு தந்தையாகணும். அடுத்து இந்த படம் மாபெரும் வெற்றிடம். புது டைரக்டர் தன்ராஜ் மாபெரும் அவர் நல்லா நடிச்சிருக்காரு. அண்ணன் எங்களுக்கெல்லாம் தம்பி அண்ணன் கூப்பிட்டாலும் அவர் தம்பி அண்ணன்னாலும் எங்களுக்கெல்லாம் அண்ணன் தான். நிறைய பேசுவார் அண்ணன். ஆக மொத்தம் இந்த படத்தில் நடித்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இதில் உள்ள டெக்னீஷியன், அவர் புது ப்ரொடியூசர், துபாயில வந்திருக்காரு. அவர் நிறைய படம் பண்ணி நிறைய பேரை அவரு தந்தையா இருக்கணும், நிறைய பேரைய வாழ வைக்கணும். இதுக்கு நீங்க எல்லாம் சேர்ந்து மிகச்சிறந்த ஒரு சப்போர்ட் பண்ணோம். கனியனை பத்தி நான் பேசவே இல்லைன்னு கோச்சிக்காதீங்க. ஏன்னா ஒரு சிறந்த மனிதனை பத்தி நிறைய பேசக்கூடாது. ஏன்னா உங்களுக்கே ஒரு சிறந்த மனிதன் தெரியும். ஏன்னா இந்த புகழ்த்து பேசுறது இருக்கீங்க, அது என்னன்னு கேட்டா நமக்கு நம்ம தெரியும். நானே ஒரு கடவுளை புகழ்ந்து பேசணுன்ற நிலைமையில கனியன்ன்றது மாபெரும் மனிதன்றதை அவங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஒவ்வொரு செயல்களிலும், ஒவ்வொரு வார்த்தைகளிலும், ஒவ்வொரு இதையும் அவரோட ஒரு சிறந்த மனிதனை நான் பார்த்தது கிடையாது. அதனாலதான் மீண்டும் அவரை பெருசா பேசுறதுக்கு எனக்கு ஆசை வரல. ஏன்னா ஒவ்வொரு மனசையும் அவர் சிறந்தவர்னு தெரியும். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஆடியோ ஃபங்க்ஷனை கனி சார் நினைச்சிருந்தாங்கன்னா மிக பிரம்மாண்டமா பண்ணிருக்கலாம். அவருக்கு தெரியாத இயக்குனர் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற எல்லா டைரக்டர்ஸ் கூட அவர் பண்ணியிருக்காரு. ஆனா சார் அவருக்கு மனசுக்கு நெருக்கமான அவர் நடிச்ச படங்கள்ல அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கணும்னுட்டு எங்களெல்லாம் அழிச்சிருக்காரு. அதுக்கு மிக்க மகிழ்ச்சி, எங்களுக்கு நன்றியும் சொல்லிக்கிறேன் அவருக்கு. அப்புறம் சார் ஒரு கதையை செலக்ட் பண்ணாருன்னா அது ப்ரொடியூசர் சைட்ல கொஞ்சம் யோசிப்பாங்க, எல்லாரும் யோசிப்பாங்க. ஆனா ஒன்ஸ் அவர் டிசைட் பண்ணிட்டாருன்னா எந்த ரிஸ்க் ஆனாலும் பரவாயில்ல, பக்கா கமர்ஷியலா இருக்கணும்னு மட்டும் அவர் யோசிக்க மாட்டாரு. அது சமூகத்துக்கு எந்த வகையில ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு முதல்ல பாப்பாரு. அது இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அவருக்கு எந்த தாட்டுமே கிடையாது, ஓகேன்னு. இதுக்கு எனக்கு எக்ஸாம்பிள், நான் ஒரு 1/4 மணி நேரம் தான் ஒரு கதையா சொன்னேன். கேட்ட உடனே இதுக்கு முன்னே ஒண்ணுமே இல்லை சார், நான் கேட்டேன், எனக்கு ஓகே அப்படின்னு பண்ணாரு. இதே மாதிரி நிறைய பேருக்கு அவர் பண்ணிட்டே இருக்காரு. மீண்டும் அதெல்லாம் நிறைய தொடரணும்னு ஆசைப்படுறேன். இந்த படம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். எனக்கு விஐபி முதல் ட்ரைலர் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சோ அதனோட பாதி இம்பாக்ட் இருக்கு. என்ன கொஞ்சம் ஹியூமர்ல ரொம்ப சீரியஸா போகுது, அதுதான் கொஞ்சம் பயமா இருக்கு எனக்கு. சார் என்ன பண்ணிருக்காருன்னு பார்க்கணும், தியேட்டர்ல பார்க்கலாம். நன்றி. வெற்றி கூட்டணி தம்பி ராமையா அவர்களை பேச அழைக்கிறோம். பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள சகோதர சகோதரிகளுக்கும் மேடையில் வளர்ந்திருக்கக்கூடிய ஃபீல் குட் டைரக்டர்ஸ் மாலை வணக்கம். அன்பு தம்பி தன்ராஜ் இயக்குனராகவும் கதாநாயகனாகவும் ராம் ராகவம் கரெக்டா சொல்லிட்டேன்னா தம்பி சொல்றது கரெக்ட் தான். படிப்பாளி இல்ல, இப்படி தப்பா சொன்னா கூட தப்பு கூட சரி பண்ணிக்கலாம். தமிழ் அதுக்கு இடம் கொடுக்கும். தம்பி சமுத்திரக்கனி இந்த தேர்ந்தெடுத்த போது பார்த்தேன். ரைட்டர் அப்படின்ற ஒரு படத்தின் மூலமா ஒரு இயக்குனர், வெள்ளை ஆணை, சங்கத்தமிழன், இதெல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு கலெக்ட் ஆச்சுன்னு தெரியாது. நம்மளுக்கு ஒரு 80 வயசு ஆகும், ஒரு கைத்துக்காட்டுல மல்லாக்கப்படுத்திட்டு அதெல்லாம் கலந்து போய் பப்பரப்பான்னு யோசிக்கிற பொழுது நம்ம என்னடா சாதிச்சோம், எத்தனை கோடி பணம் இருக்கு, அதுல என்ன சாதிச்சோம். அந்த சாதனைக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் தம்பி சமுத்திரக்கனி. அவருக்கு நிச்சயம் ஒரு நல்ல கண்ணையா வாழ்கிற காலம் வரை வாழ்வாரு. அப்படி வாழ்கிற பொழுது சுயநிலையோடு 100 வயது மல்லாந்து படுத்துக்கொண்டு யோசிக்கிற பொழுது நான் இந்த தமிழ் பூமிக்கு என்ன சாதித்தேன், அடுத்த தலைமுறைக்கு என்ன கொடுத்தேன் என்று யோசிக்கிற போது என்னோட கொடுத்திருக்கேன்னு யோசிக்கலாம். சோ தம்பி பார்க்கிற பொழுது ராஜமௌலியும் நினைக்கிறார், ராஜமௌலியுடைய மகளும் நினைக்கிறார், தென்னிந்தியாவுடைய ஆற்றலின் ஒட்டுமொத்த உருவம் தம்பி தவசம் தொடர்ச்சியாக அழைக்கிறார். எப்படி ஒரு மனிதனால் இப்படி ஒரு எல்லோரும் கைகுலுக்கி செல்ல முடிகிறது? அதற்கு பின்னணியில அந்த மனசு இருக்குல்ல, அது எப்படி இறங்கும் ஒரு பெரிய சாதாரண விஷயம் கிடையாது. அந்த தம்பி கனியை நான் தம்பியாக பெற்றதில் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. எனக்கும் தம்பிக்கும் இணைப்பு காரணமாக இருந்தது அன்பு பிள்ளை தம்பி சாட்டை வந்தவன் தான். ஃபைட் மாஸ்டர் சொன்னாங்கல்ல, ஃபைட் மாஸ்டர் எடுத்துக்கிட்டு இந்த கதை தந்தை மகன் என்ற உறவு, இது தந்தை மகன் என்ற உறவு. நான் பங்கு பெற்ற இந்த மாணிக்கத்தையும் சாட்டை வச்சு பார்க்கும் போது சாட்டை என்ன கொஞ்சம் இந்த கதாபாத்திரம் இல்லைன்னா அந்த கொலை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போயிருப்பான்.
இந்த கொலை செய்யக்கூடிய உணர்வை தடுத்து அவனுக்குள்ள இருக்கக்கூடிய மனிதநேயத்தை மீட்டெடுத்தது என்பது ஒரு சாட்டை. மாணிக்கம் என்ன, நாசர் சார் என்ற ஒரு கதாபாத்திரம் இல்லை என்றால் வாழ்க்கை முழுக்க இளம் பிராயத்திலேயே அவர் திருடராக தொடர்ச்சியாக எங்கோ சேதாரமா இருப்பான். அற்புதமான அந்த உணர்வு இது நிச்சயமாக மாணிக்கம் பிறமை பாருங்க, அந்த சாட்டை எடுத்து பாருங்க. அடுத்த தலைமுறைக்கு கண்ண மூடி பேரன் பேத்தியோடு உட்கார்ந்து அந்த படத்தை போட்டு காமிக்கலாம்ப்பா. தம்பி சிவா சொன்னதை போல தவறு செய்வது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. தவறு செய்துவிட்டு நாம் தான் தவறானவன் என்று பேர் வாங்கிவிட்டதை தொடர்ச்சியாக தவறு செய்வோம் என்ற உணர்வுக்கு சொந்தக்காரனை இல்ல திரும்பி வா என்று ஒரு படைப்பு சொல்லணும். சோ நிச்சயமாக இந்த சாட்டையும் இந்த மாதிரியான படைப்புகள் அடுத்த தலைமுறைக்கு இப்பொழுது சமீபத்தில் அனன்யாஸ் நானா ஹிந்தியில தாத்தா பாட்டி அந்த ஒரு இடத்துல போயிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு phase 1, phase 2, phase 3, phase 4, phase 6 வரைக்கும் கம்மிட்டா இருக்கு. அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் 60 வயதை தாண்டியவர்கள் ஈண்டெடுத்து பிள்ளைகளுக்கு அற்புதமான வாழ்க்கை அமைச்சவர்களெல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு அற்புதமாக இன்பமாக ஆண்டு கொடுக்கக்கூடியவங்க. அவர்கள் ஒவ்வொரு பேஸ்லையும் மாணிக்கத்தை பார்த்துட்டோம். திரும்ப சொல்றோம், ஒரு மனிதனுடைய வெற்றி படத்தை வைத்து தீர்மானிப்பது அல்ல, மனதை வைத்து தீர்மானிப்பது. அவ்வளவு பெரிய மன மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு மாணிக்கம். ஆனால் நான் யோசிச்சு பார்த்தேன், தான் பேசுறேன், என்ன பேசுறது தந்தை கூப்பிடுச்சு. இந்த ஃபீல் கூட்டு முதல்ல உலகத்துக்கு சொல்ல யார் தெரியுமா சார்? அதை மட்டும் சொல்லிட்டு மனசு இல்லையா கம்பர் தான் இந்த ஃபீல் கூட்டு இவர்களுக்கெல்லாம் முதல் இயக்குநர்கள் கம்பர் தான். சுப்பிரமணிய சிவா சொல்லி போல என்னன்னா ராமன் கடவுள் அவனை இரவுகாக வணங்கி கொண்டிருந்ததும் வாடி. ஒரு சூழ்நிலையில ராமன் வில்லாட்டியா வெளியே தைத்து விட்டது, மரணத்தின் வாசல் சாக போறேன்னு தெரியுது. அவன் சாவை பற்றி கவலைப்படவில்லை. நான் அருமையில் வழங்கக்கூடிய ராமனால் இந்த வேல் எய்தப்பட்டிருக்க கூடாது, என் ராமன் கொலையாளி ஆயிடக்கூடாது என்ற பதட்டத்தோடு அந்த வேல் எடுத்து பார்க்கலாம். பார்த்தா ராமனுடைய வேல் கவர்ந்தான். ஐயோ பார்த்தா ராமன் தேவரான், ராமா நீங்க இந்த பரிச்சலுக்கு என்ன காரணம்? இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கே அருள் பாதிக்கக்கூடியவனானே நீ இந்த பரிச்சோலை சுமந்தால் இந்த புகை என்ற நகரத்தை யார் சுமத்துவா? தகுதியில் இருந்து கொண்டு போறானே. சோ எவன் தவறு செய்தானோ இந்த தவறு செய்தவன் பாயிண்டாக்கள் யோசிக்கக்கூடிய குணம் இருக்கு பாத்தீங்களா? எழுதுவது அந்த வசனங்க போடுறேன் பாருங்க. ஓவியத்தால் கூட வரைய முடியாத ஒரு அழகு கொண்டவனா நீ ஆக வம்சத்தை சேர்ந்தவன், படிப்பாளி, நான் குழந்தை இடத்தை சேர்ந்தவன். ஐயோ அப்பேற்பட்ட கடவுள் யோசிக்கிறான். ஓஹோ மனைவி சீதா பிரிந்த காரணத்தினால நீ குத்துட்டியாப்பா, நீ என்ன செஞ்சு உனக்கே தெரியாம செய்தியா? அதெல்லாம் பரவாயில்லப்பா. ஆனா மாரவேசம் போட்டு என் மனைவியை தூக்குற ராவணனுக்கும் மறைந்திருந்து என்னை தாக்கி உனக்கு வித்தியாசம் என்ன இருக்குப்பா? அந்த உலகம் பேசுவாரா? அதை நினைச்சு எனக்கு சங்கடமா இருக்குப்பா. பாருங்க. சரி, ஒவ்வொரு மனிதனும் பிறப்பது சாதகத்தான் பாசிட்டிவ் அப்படின்றதுதான் வாழ்வதற்கு என்று சொல்லுவோம். பிறக்கும்போது ஒரு சர்வதான் பிரசவம். ஆனா சாவு இருக்கிறது மனிதன் இருக்கிறது மரணம் வராது, மரணம் இருக்கிறது மனிதன் இருக்க மாட்டான். ஆனா எனக்கு மிகப்பெரிய ஒரு குறிப்பிடை, நான் வழங்கிய கடவுளே என்னை குத்துகிறான், கொள்கிறான், நான் சாதகற்கான காரணம் நீ என்று அறிந்து சாகிறேன். அந்த வகையை திருப்தி ரெண்டு அப்ளிகேஷன். என் தம்பி சுக்குருவன் கொஞ்சம் போத வசலாம், கொஞ்சம் பேட் ஹேபிட்ஸ். இதே மாதிரி ஏதோ ஒரு நூலில ஒரு சூழ்நிலையில அவன் தான் இது மாதிரி படுத்து ஒண்ணு இன்னொன்று சுக்குரியவன் தான் ராமன்ட்ட சொல்லி ராம சுக்குரியவனுக்காகத்தான் குத்தி கொண்டான். அப்படி உன் தம்பிகள் லட்சுமணா பரமனா நாளைக்கு நான் இறந்த முறை என் தம்பிக்கு கிண்டல் பண்ணி வராதுனா அதை கொஞ்சம் தடுத்துறியா? இந்த அப்ளிகேஷன் தான் இதை படிக்கிற போது இதனுடைய ஃபாலோவர்ஸ் அண்ட் ஃபீல்ட் டைரக்டர்ஸ் உங்கள் அனைவரையும் இதுவரை நினைவுகளாக இருந்தாலும் பாதம் தொட்டு வணங்குகிறேன். இதே போன்ற படத்தை கொடுத்து கொண்டு வரணும் வாழ்வதையிலும். சித்திரை செவ்வானம் இயக்குனர் ஸ்டன் சில்வா அவர்களை பேச அழைக்கிறோம். வந்திருக்கிற அனைத்து அன்பு நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இங்க மேடையில் இருக்கிற ஒரு நல்ல மனிதர்கள் முதல்ல, ஏன்னா அங்க இருக்கிற அத்தனை பேருமே பாத்தீங்கன்னா அற்புதமான படைப்புகளை கொடுத்த ஒரு இயக்குனர்கள். அவங்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னை பார்த்து நிறைய பேர் பயப்படுவாங்க, என்ட்ரி ஆன உடனே பாத்தீங்கன்னா பயந்துருவாங்க. பழகிட்டாங்கன்னா கொஞ்சம் ஓகே பரவாயில்ல அப்படின்னு நினைப்பாங்க. இப்படி ஒரு கேரக்டர் இது தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரிஞ்ச கூட்டங்கிறது ஒரு 10-100 பேர் வச்சுக்கலாம்ல. தெரியாதவங்க பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பப்ளிக் பிளேஸ்ல போயிட்டா
ஒரு 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 ஹாலுக்குள்ள போனேன்னா என்னை பார்த்து பயந்து ஒதுங்குற கூட்டங்கள் வந்து நிறைய பெண்கள் கூட்டங்கள். பயந்து ஒதுங்கிடும், ஐயோ ஒரு ஃபைட் மாஸ்டர்ப்பா அப்படின்னு ஒதுங்கிடுவாங்க. மனசுக்குள்ள ஒரு சின்ன ஃபீல் இருக்கும், அது அப்புறம் போக பழகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் சைட்லாம் போனோம்னா எங்கிட்ட பேசுறதுக்கே பயப்படுவாங்க, பயந்து பயந்து அப்படியே ஒதுங்கிட்டு இருப்பாங்க. அதை வந்து ஒரு இடம் மாத்திச்சு எனக்கு. அந்த ஃபைட் மாஸ்டர்ங்கிற ஒரு கேரக்டர் நான் மாத்தி ஒரு சித்திரை சிவானம்னு ஒரு படம் எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய தாய்மார்கள் நிறைய பேர் ஃபோன் பண்ணி நீங்க எப்படி இதை ஃபீல் பண்ண முடிஞ்சது அப்படின்னு கேட்டாங்க. அது முழுக்க முழுக்க காரணம் சொல்லணும்னா கணியனுக்கு தான் சொல்லுவேன். ஏன்னா அவரு அந்த கதையை கரெக்டா சூஸ் பண்ணி கரெக்டா கையாண்டாரு. என்னைய வந்து ஒரு 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 சாஃப்டான மனுஷனா இந்த உலகத்துக்கு காட்டின முதல் மனிதர் அவர் தான். நிஜமா எங்க வீட்டுல கூட என்னை வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் முரட்டு பையன்பா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனா உலகத்துக்கே முதல்ல அந்த ஒரு சாஃப்டான மனிதரை காட்டினது அண்ணன் தான். எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா அந்த படம் முடிச்சதுக்கு அப்புறம் அவ்வளவு பேர் எனக்கு தெரியவே தெரியாது இவ்வளவு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும் அப்படின்னு தெரியாது. இந்த படத்தை ஒத்துக்கிட்டு, அதாவது அந்த படத்தை சார் சொன்ன மாதிரி அந்த ஒரு படத்தை ஒத்துக்கிட்டாருன்னா அந்த படத்துக்கு என்னென்ன வேலை பார்த்தாருன்னா நானே சொன்னேன், அவருதான் ப்ரொடக்ஷன் மேனேஜர். நாங்க கொஞ்சம் லேட் ஆனா கூட சீக்கிரம் வாங்கப்பா ஷூட்டிங் பண்ணணும் அப்படின்னு ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜரா, ஒரு அண்ணனா, ஒரு ப்ரொடியூசரா, ஒரு டைரக்டரா அவ்வளவு தூரம் தூக்கி கொண்டு வந்து அந்த படத்தை நிப்பாட்டி இப்ப இவங்க சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு மென்மையான படத்தை எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இயக்குனர் அப்படின்னு சொல்ற லெவலுக்கு ஒரு பேர் எடுத்து கொடுத்தது அண்ணன் கணியண்ணன் தான். அவங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப ஒரு படமா ஒரு சில டைரக்டருங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் ஒரு 10 படங்கள் பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோ பெரிய ஆள் ஆயிடுவாங்க. ஹீரோ பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் அந்த டைரக்டர் எல்லாம் மறந்துடுவாங்க. யாரும் கூட கிடையாது, ஒரு பேசுறது கிடையாது, நிறைய பேர் போன் பிக்கப் பண்றது கிடையாது. அந்த மாதிரிலாம் இருக்கிற ஒரு காலகட்டத்துல இத்தனை படங்கள் பண்ண அத்தனை டைரக்டர் இன்னைக்கு வரைக்கும் கரெக்டா லைன்ல வச்சு போன் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்காரு. இதுக்கே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ணன் சொன்ன மாதிரி அவர் ஒரு பெரிய நல்ல மனிதர். திரும்ப அதை நான் சொல்ல வேண்டியதில்லை, ஏன்னா இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும். அவர் மட்டும் இல்ல, அவர் குடும்பத்தாரும் இன்னும் நல்ல வாழணும், ராமன் ராகவம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். கணேனா தேங்க்யூ ஸோ மச். எதுக்கு கேட்க மாட்டீங்களா? மை ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணப்போ எனக்கு இந்த மாதிரி ஹேண்ட் போட்டு சப்போர்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, இப்போ வரைக்கும் அதே ஹேண்டு இங்க கூட போட்டுட்டு கண்டினியூ பண்றாங்க. தேங்க்யூ கணேனா, தேங்க்யூ ஸோ மச். இங்க வந்த எல்லா டைரக்டருக்கு நன்றி சார். வை பிகாஸ் நான் கூட கவர்ன படத்துக்கு டைரக்ஷன் பண்ணப்போ நீங்க கூட பண்ணாங்க. அந்த மாதிரி இந்த ராமம் ராகவம் படம் உங்க ரெஸ்பெக்ட் எல்லாம் அப்படியே இருக்கும் சார். கண்டிப்பா அது மட்டும் நான் சொல்றேன் சார். இப்போ வரைக்கும் அப்பாவா ஒரு 21 படம் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. ஏமோ அந்த கடவுள் எனக்கு கொடுத்தாங்க, அந்த டேட்டே வந்துச்சு 21. அப்புறம் எங்க ப்ரொடியூசர் பிருத்வி, தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா இந்த படத்துக்கு எனக்கு ஒரு நல்ல பண்ணா, ஒரு புது டைரக்டர் நல்ல பண்ணான்னு வரும். ஐ எம் வெரி ஹாப்பி. பட் எந்த படம் அந்த மட்டுக்கே கிரியேட் பண்றது, அது இல்லாம இந்த ஃபீல் குட் படத்துக்கு கூட காசு வந்தா நல்ல ப்ரொடியூசர் வருவாங்க. நல்ல ட்ரை பண்ண ஸ்டோரி சொல்றதுக்கு இந்த படம் ஓடணும். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. தேங்க்யூ. நான் டைரக்ஷன் எதுக்கு பண்ணேன்னா எனக்கு ஒன்றும் தெரியாது. மை அசிஸ்டன்ட் டைரக்டர் அண்ட் மை கோ டைரக்டர், மை அசோசியேட் டைரக்டர், தேங்க்யூ ஸோ மச். இந்த வேதிக்கையில் அது சொல்லணும், அது என் பாத்தியத்தை. அப்புறம் மை டிஓபி அண்ட் மை எடிட்டர் மார்த்தாண்டு கே வெங்கடேஷ் గారు, மை பிரசன்டர் ஆரிபாக்க பிரபாகர் గారు, எவ்ரி ஒன் தேங்க்யூ ஸோ மச். நான் நினைக்கல இப்போ பார்த்தா இந்த படம் ஃபர்ஸ்ட் 21 ரிலீஸ் அப்போ தியேட்டர்ல பார்த்தா இப்படிதான் இருக்கணும் க்ரௌடு. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நான் இன்னும் கொஞ்சம் கத்துக்கிட்டு தமிழ் நல்லா பேசணும், அதுக்கு தான் ட்ரை பண்றேன். ஐ எம் வெரி சாரி, எதுனா நான் தப்பா பேசினா மன்னிச்சுங்க. நீங்க எல்லாம் நான் ஹைதராபாத்ல பாக்குறேன், எவ்ரி மீடியா எல்லாம் சோஷியல் மீடியா அண்ட் மெயின் மீடியா அண்ட் ட்விட்டர், ஃபேஸ்புக் ப்ரமோஷன் நல்லா பண்றாங்க. தேங்க்யூ குணா, தேங்க்யூ ஸோ மச் யுவர் சப்போர்ட். படம்ல இந்த எல்லாரும் சொன்னாங்க, இந்த ராமாயணம் பத்தி எல்லாம் சொன்னாங்க. அது ராமாயணம்ல தசரதர் சொன்ன மாதிரி ராமுடு வனவாசம் போவாங்க. பட் இந்த படத்துல ராமுடு என்ன சொன்னா அதுக்காக அப்பா எங்கேயோ போவாங்க. அதான் இந்த ராமாயணம், அது ராமம் ராகவம். அண்ணன் இல்லாம நான் இந்த படம் ட்ரீம்கே வராது. எவ்ரி டைம் நாங்க எவ்வளவு டார்ச்சர், அண்ணக்கு இவ்வளவு டார்ச்சர் யாரும் இந்த டைரக்டர்ஸ் யாரும் கொடுக்கல நினைக்கிறேன். ஆனா கிரீன் பார்க் இல்லைன்னா அண்ணா வீட்டுக்கு வந்துடுங்க. எனக்கு தெரியும் கிரீன் பார்க் இருக்கும், இல்லைன்னு சொன்னா வீட்டுக்கு வந்துடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த ப்ரமோஷன் பண்றதுக்கு இடம் இல்லைன்னா எங்க வீட்டுல பண்றா, ஆனா வீட்டுல இருந்து பண்ணுவாங்க. அப்ப அவ்வளவு டார்ச்சர் என்னன்னு ஆனா கெஸ்ட்ல தெரியும் எனக்கு. நானே பேசணும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கெஸ்ட் 6:30 அது ஒரு வீடியோ எடுத்தேன்னா எதுக்கு இவ்வளவு
காதலன்னா என் மேல இருக்கா இல்ல ப்ரொடியூசர் மேல இருக்கா, அதுல படத்து மேல இருக்கு. அது போதும். ஒரு நல்ல படம் ஜெயிக்கணும்னு நினைச்ச ஒரு ஒரு அண்ணா மாதிரி யார் இருப்பாங்க எனக்கு தெரியல. நான் டிராவல் பண்ணப்போ எனக்கு தாராசப்படுவாங்க சொன்னா, எனக்கு ஆப்போசிட் வந்த அண்ணன் தான் லாஸ்ட் அண்ணதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்படியே ஃபிளைட்ல இருந்து அப்படியே கை இது பண்ணிட்டு வீட்டுல இருந்து பிரசாத் லேப் வரைக்கும், பிரசாத் லேப்ல இருந்து ஹைதராபாத் வரைக்கும் அண்ணதான் பேக் சைட்ல இருக்காங்க. எனக்கு அப்பா இல்ல, பட் இப்ப இருக்காங்க. தேங்க்ஸ் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். இந்த லோகோ எல்லாரும் கேட்டாங்க எந்த லோகோல அந்த ரெட் கலர் இருந்தப்போ, ரெட் கலர் இஸ் சன் அண்ட் ஃபாதர் பிளட் ரிலேஷன் கலர். தட்ஸ் வை ஐ புட் இட் அட் ரெட். தென் faces, அப்பா ஷாடோ தானே சன், தட்ஸ் வை த டூ ஃபேசஸ். தட் சைன், அது அப்பா சந்தகம் தானே பையன், அதுக்காக சந்தகம். அதான் இந்த ராமராகம் வச்சுக்கிட்டோம். இந்த படத்தை 21st ரிலீஸ் ஆகுது. சமுத்திரக்கனி அண்ணா மாதிரி அப்பா எல்லா வீட்லயும் இருக்கணும், இருப்பாங்க. பட் இந்த ராகவா எந்த வீட்டுல கூட இருக்க கூடாது. அதான் இந்த படம். தேங்க்யூ மை மியூசிக் டைரக்டர் அருண், எவ்ரி ஒன். இன்னும் மோக்ஷா, தேங்க்ஸ் அம்மா, தேங்க்யூ. இந்த கேரக்டர் ஏதோ வந்துச்சு, ஒரு டூயட் போட்டு ஒரு சாங் மாண்டேஜ் போட்டு அப்படி போயிடுச்சு, அந்த மாதிரி இல்லை. ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர். தேங்க்யூ அக்செப்ட் பண்ணதுக்கு. தேங்க்யூ அம்மா. நல்ல படம் தமிழ்ல கூட உங்களுக்கு வரணும். தேங்க்யூ அம்மா. தேங்க்ஸ் அம்மா. நான் சொன்ன மாதிரி எனக்கு அப்பா இல்ல அம்மா இல்ல, இப்ப இருக்கு. ஒரு படம் ஒரு குடும்பம் கொடுத்துச்சு, அது மேல சக்சஸ் என்ன இருக்கும். எனக்கு ஒரு அப்பா அம்மானே கொடுத்துச்சு, அதுக்கு மேல சக்சஸ் என்ன இருக்கும். நான் சக்சஸ்ல இருக்கேன். எனக்கு ஒரு ஃபேமிலியை கொடுத்த படம் ராமராகவும். சார் முருகன் சார், அந்த கிளைமேக்ஸ் சாங் எனக்கு தெரியும் சார். எதுக்கு நான் ரிவீல் பண்ணலதோ உங்களுக்கு தெரியும். அது படத்துல பார்க்கணும், அதுக்காக நான் ரிவீல் பண்ணல சார். நான் போன்ல பேசிட்டு ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பாக்குறேன். ஒரு ஐ திங்க் 18 வருஷஸ் நீ கொடுத்தீங்க. ஐ லவ் யூ சார். அந்த சாங் அப்புறம் எல்லாரும் பேசுவாங்க சார். நைஸ் சாங் கொடுத்தீங்க. அப்புறம் யுகபாரதி அண்ணா வரல, பிஸியா இருக்காங்க. யுகபாரதி சார், அந்த சாங் நீங்க பார்த்த சாங் யுகபாரதி சார் எனக்கு ஒன்னும் தெரியாது சார். பட் நான் விசுவல் மட்டும் ஃபர்ஸ்ட் நானே எடுத்துட்டேன் சார். ஒரு மாஸ்டர் கூட இல்ல இருக்கு. நான் என்ன யோசிச்சதோ அந்த விசுவல் எல்லாம் எடுத்துட்டு உங்களுக்கு கொடுக்குறேன் சார். நீங்க ஒரு சாங் மாதிரி எனக்கு கொடுங்க சார். அப்போ மியூசிக் பண்ணல நினைச்சேன். அப்போ சாங் கொடுத்தாங்க. மீச முன்ன கந்தம் உங்க வீட்டுல இருக்கு, அது பார்த்து நீ ட்ரை பண்ற, எதுக்கு வெளியே போற, அந்த மாதிரி சொன்னாங்க. கொலை சாண போலன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் வேர்ட் கொடுத்தாங்க. தேங்க்ஸ் யுகபாரதி அண்ணா. எல்லாருக்கும் தேங்க்யூ. இங்க இருந்தா எல்லாரும் 21st தியேட்டருக்கு வந்து பிளஸ் பண்ணுங்க ப்ளீஸ். நல்ல படம். அது பார்த்த அப்புறம் நல்லதா இல்லையா தெரியும். பார்க்க முந்தே நல்லதா இல்லையான்னு வேண்டாம், பார்த்துட்டு நல்ல இல்லைன்னு சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் டைம் அந்த தப்பு ரிப்பீட் பண்ணாம இருப்பேன். ப்ளீஸ் சப்போர்ட் மீ. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ. எதனா தப்பா பேசினா மன்னிச்சுங்க சார். தேங்க்யூ சார்.